நமஸ்காரம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, டெய்லி நம்ம வீட்டில் விளக்கேற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி வீட்டில் விளக்கேற்றுறதுனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். எந்த ஒரு வீட்டில் டெய்லி காலையில சாயங்காலம் 2 நேரம் விளக்கேற்றுறாலோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்றது. இந்த விளக்கேற்றுறப்போ நம்ம ஸ்ரத்தையா செய்யணும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். எந்த ஒரு காரியத்தை செய்யறப்போ நம்ம ஃபுல் டெடிகேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட செய்யறப்ப அந்த காரியம் நமக்கு சீக்கிரமா பலன் தர்றது, அதுவும் நிறைய பலன்கள் தர்றது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த விளக்கேத்துறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி டெய்லி விளக்கேத்துங்கோ. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதாக சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதே. அதாவது விளக்கேத்துறதுனால நமக்கு நன்மை கிடைக்கிறது, கல்யாணம் மங்களம் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, செல்வ சம்பத்துகள் கிடைக்கிறது. நமக்கு சத்ரு நம்மளுடைய அறியாமை, நம்மளோட இக்னரன்ஸ் நம்மளை விட்டு போகிறதாம். அதே போல எல்லா காரியத்திலையும் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. இந்த வெற்றியை தரக்கூடிய தீபஜோதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்லோகம் அர்த்தம் நமக்கு சொல்றது. அப்ப இந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி டெய்லி எல்லாரும் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேத்துங்கோ. அந்த மகாலட்சுமியினுடைய அருள் உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைத்து நீங்க எல்லா செல்வ செழிப்போட வாழணும்னு இந்த மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திரும்ப இன்னொரு தடவை அந்த ஸ்லோகத்தை சொல்லவா? சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதாக சத்ரு புத்தி விநாசாய दीपज्योतिर्नमोऽस्तु ते. नमस्कारम्.